ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் கடலை கறி. நான் சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யறது, நான் இப்படி தான் ரெகுலராக நான் செய்வேன். ஸோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். கருப்பு கடலை ஒரு 8 hours போல் சோக் பண்ணிவிட்டு நான் வாட்டர் ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் கருப்பு கடலை எடுத்திருக்கேன். இதை சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு மசாலா பேஸ்ட் இதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப்பு கடலைக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 2 இன்ச்சு இஞ்சி நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, இது கூடவே 2 ஏலக்காய், பச்சை ஏலக்காய் சேர்க்குறோம், அண்ட் 2 கிராம்பு. இந்த மசாலாவை இதே அளவுக்கு சேருங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தீங்க அப்படின்னா அது மசாலா வேறு மாதிரி கசந்து போகுது. ஸோ இதே அளவு ஃபாலோ பண்ணுங்கள். மசாலாவோட ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சன்னாவில் என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கடலையில் நான் 4 மீடியம் சைஸ் ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்க்குறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே பிளெயின் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச டொமேட்டோ பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 250 ml தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 2 டம்ளர் தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன கிளாஸில் சேர்க்குறதா இருந்தால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1/2 hour குக் பண்ண போகிறோம். இதில் ரா ஸ்மெல் எதுவுமே வராது. நமக்கு குக் பண்ணும்போது எல்லாமே குக் ஆகி நம்ம ரெகுலராக எப்படி ஒரு ஆயிலில் சாட்டே பண்ணுறோமோ ஆனியனும் டொமேட்டோவும் அதே ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 1/2 கப் போல் ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண தேங்காய் இதை நம்ம நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். இது நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடலை சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தேங்காய் பேஸ்ட் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 4 to 5 minutes நல்லா கொதிக்க விடுங்க.
இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சீசனிங் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகும் 4 காஞ்ச மிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நல்லா கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து, கூட சின்ன வெங்காயம் நான் ஒரு 7-8 நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம கடலைக்கறியில் சேர்த்துட்டு நல்லா இன்னொரு 4 to 5 minutes கொதிக்க விடலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் திக் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு 3 to 4 minutes போல் நான் கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கேரளா ஸ்டைல் கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் அண்ட் புட்டுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.